ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரட்சிப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து நாம் தியானித்தோம். இப்பொழுது அதன் பின்பதாக உண்மையிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா, அல்லது கட்டடத்திற்குள்ளாக இருக்கிறவர்களா, அல்லது கிறிஸ்துவோடு கட்டப்பட்டவர்களா, கிறிஸ்தவர்களோடு இருக்கிறவர்களா, அல்லது கிறிஸ்துவுக்குள் அல்லது இவர்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறாரா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அது மற்றவங்களுக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும். நாம் வெறும் சர்ச்சுக்கு போயிட்டு வரவங்களா, அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களா, இல்லை சர்ச்சாகவே இருக்கிற கிறிஸ்தவர்களா, என்னோடு கூட இருக்கிற மற்றவர்களுக்கும் அதை எப்படி இவர்கள் கட்டடத்தில் இருக்கிறவங்களா இல்லை கர்த்தருக்குள் இருக்கிறவங்களா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த காரியத்தை நம்ம தியானித்து வருகிறோம். முதல்ல கடந்த நாளில் நான் சொல்லும் பொழுது தேவனோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம், இன்னொன்று தேவ பிள்ளைகளோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நான் உண்மையில் ரட்சிக்கப்பட்டவனா இல்லையா அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இதற்கு அடுத்து இன்னொரு காரியத்தை தொடர்ந்து இதே காரியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். குறிப்பாக 1 யோவானிலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றைக்கி ரெண்டாவது ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்ல ஆசைப்படுகிறேன். பாவத்தை குறித்த உணர்வு. அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்ம பாவம் செஞ்சோன்னா ஐயோ தப்புன்றமே ஃபீல் பண்ணுமே தவிர, ஆனால் அது மேபி கான்சைன்ஸ் நம்மளை ஹிண்டர் பண்ணுறதா இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி இந்த பாவம் செஞ்ச அந்த உணர்வு ரட்சிக்கப்பட்ட பின்பும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னும் அது வேரி ஆகணும். அல்லது இப்படி சொல்லலாம், ஒரு மனிதன் ரட்சிக்கப்படலை, காலையில் அவசரமாக கிளம்பிட்டு இருக்கிறான். அப்படி கிளம்பும் பொழுது அவன் ஆஃபீஸுக்கு மீட்டிங்க்கு லேட் ஆகிடுச்சு. 9 மணிக்கு மீட்டிங் போகணும். இங்கேருந்து 8:45 ஆகிட்டு காரை வேகமாக எடுத்து அவசரமாக கிளம்பும்போது அந்த வீட்டம்மா ஏங்க நீங்கள் போகிற வழியில் இந்த குப்பையை கொண்டோ அந்த குப்பை தொட்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறீங்களான்னு கேட்குறாங்க. பயங்கர கோபம், எரிச்சல், திட்டுறான், கண்ட மணிக்கு திட்டுறான். உனக்கு புரியலையா, அவசரம் இல்லை, உனக்கு மேனர்ஸ் இல்லை, எந்த நேரத்தில் எதை கேட்கணும்னு தெரியலை அப்படின்னு கத்தி திட்டிட்டு டம்மால்னு கார் கதவை சாத்திட்டு வேகமாக கார் எடுத்து கிளம்பிட்டு போய் மீட்டிங் அட்டன் பண்ண போயிட்டான். இப்போ இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு லேட்டாக கிளம்புறான். அதே மாதிரி அவசரமாக கிளம்பிட்டுறான். இன்றைக்கி டிராஃபிக் வேறு அதிகமாக இருக்கும். அந்த டென்ஷனில் கிளம்பி கார் எடுக்கும்போது அந்த அம்மா ஒரு தடவை திட்டு வாங்கி மாறி இருக்கணும்ல, அது மாறல. அந்த அம்மா திருப்பியும் அதே மாதிரி ஏங்க இந்த குப்பையை எடுத்து போய் அந்த குப்பை தொட்டியில் போட்டுட்டு போயிடுறீங்களா அப்படின்ன உடனே இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆஹா, தேங்க்யூம்மா, கண்டிப்பாக நான் செய்கிறேன், ஏன்னா உன்னை நான் நேசிக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், அதனால் நான் மாறிவிட்டேன், அதை செய்வேன் அப்படின்னு. இப்போவும் அதே மாதிரி கத்துனா, இதப்பவும் அதே கோவம், கதவை டமால் நடிச்சுட்டு காரை எடுத்து வேகமாக கிளம்பிட்டான். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா, போன திருப்பி இந்த தப்பை செஞ்சுட்டு ஒரு கஷ்டமும் இல்லாமல் இப்போ இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு திருப்தியாக காஃபி குடிச்சிருப்பான். ஆனால் இப்போது அவனால் நிம்மதியாக மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது. உள்ளே போகிறதுக்கு முன்னே இந்த மனசுக்குள்ளே ஏதோ கத்தியை நல்லா சூடு பண்ணி அதை நெஞ்சில் இறக்கி அப்படியே திருக்கனா எப்படி இருக்கும் அப்படி ஒரு உணர்வு அவனுக்கு வரும். முதல்ல ஃபோனை போட்டு அந்த அம்மாவை அம்மா, தாயே, செல்லமே, தங்கமே, தேனே, மானேன்னு சொல்லி கொஞ்சி சரி பண்ணிட்டு தான் அவன் அப்புறம் உள்ளே போவான். இதுதான் பாவத்தை குறித்த உணர்வு. இந்த வசனத்திலேருந்து காமிக்கிறேன் பாருங்களேன். 1 யோவான் 1ஆவது அதிகாரம் 8-9 வசனங்கள் நமக்கு மிகவும் பரிச்சயமான வசனங்கள். வாசிக்கிறேன் பாருங்களேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது அப்படின்னு வருது. ஸோ நமக்குள் அப்போ இந்த சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் சின் ஒரு சின்ன, அதாவது சத்தியம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்ல, உம்முடைய சத்தியமே அவர்களே பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம் அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த வசனம் உள்ளே போக போக இந்த பாவ உணர்வு அதிகமாகிட்டே வரணும். அதாவது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சகோதரி கிறிஸ்தவள் ஆகிட்டா. ஆனால் ஒன்று பாஸ்டர் கேட்டார், இப்போ என்னம்மா பாவத்தை பற்றி உணர்வு எப்படி இருக்குது அப்படின்ன உடனே, பாஸ்டர் நான் கிறிஸ்தவள் ஆனதுக்கப்புறம் தான் அதிகமாக பாவம் செய்கிறேன் அப்படின்னா.
இன்னமா இப்படி சொல்லிட்ட, கிறிஸ்தவல ஆனால் நீ பாவம் செய்யக்கூடாது, இப்போ அதிகமாக பாவம் செய்கிறங்கிற. இல்லை பாஸ்டர், நான் கிறிஸ்தவல ஆகிறதுக்கு முன்னே என் லிஸ்ட்டில் இதெல்லாம் பாவமாகவே இல்லை. ஆனால் எப்போ நான் கிறிஸ்தவல ஆனனோ சின்ன சின்ன காரியங்கள் கூட இன்னும் நான் பாவத்தில் இருக்கிறேங்கிறத உணர்த்தி இன்னும் இதுவும் பாவம்னு சொல்லி ஏனோ ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னே நான் செஞ்ச பாவத்தை விட ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதிக பாவம் செய்கிறது போல உணர்வு வருகிறதுன்னு சொன்னா. இதுதான் சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் சின். முன்னால் சண்டை போட்டால் அது ஒரு பாவமாகவே தெரியாது, ஆனால் இப்போ சத்தம் போட்டாலே அது பாவமாக தெரியும். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? முன்னால் சண்டை போட்டாலே பாவமாக தெரியாது, ஆனால் இப்போ சத்தம் போட்டாலே அது பாவமாக தெரியும். இந்த உணர்வு மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்தவாதி அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இந்த சீர்திருத்தத்துக்குள்ளே வருவதற்கு முன்பதாகவே அந்த மனிதனுக்கு இயல்பாகவே தேவன் இந்த பாவ உணர்வை கொடுத்துருந்தார். அவர் போய் பாவத்தை கன்ஃபஸ் பண்ண போகிறாமா, 3 மணி நேரம் கன்ஃபஸ் பண்ணிவிட்டு அப்பாடா அப்படின்னு அந்த பாதிரியர் அப்பாடா விட்டாண்டா நம்மளன்னு அவர் எந்திரிச்சு போவார். இவர் வெளியே வரும்போது இவருக்கு டம்னு ஆஹா எல்லா பாவத்தை கன்ஃபஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்ச உடனே ஐயோ எல்லா பாவத்தையும் கன்ஃபஸ் பண்ணிட்டோங்கிற பெருமை நமக்குள்ளே வந்துட்டு போய் இந்த பெருமையை கன்ஃபஸ் பண்ணிட்டு வந்துடும் திருப்பி உள்ளே போவாராமா. சத்தியத்தை முழுமையாக அறிவதற்கு முன்பதாகவே அவருக்குள்ள பாவ உணர்வு இப்படி இருந்தது. வேதத்திலேருந்து ஒரு மனுஷன் நான் காமிக்கிறேன் பாருங்களேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன் எஸ்ரா. நீங்கள் போய் எஸ்ரா 10வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ்ரா இது மாதிரி அங்கேருந்து எல்லாம் வந்து முடிக்கிறாரு. எங்கள் மக்களை பார்க்குறாரு. இந்த மக்கள் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க புறஜாதியோட திருமணம் பண்ணி கலந்துட்டாங்க. அதில் பிரபுக்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. என்ன சொல்கிறது, இன்னும் சொல்ல போனால் ஊழியம் பண்ணுறவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, ஜனங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வசனங்கள் அந்த பகுதியில் இருக்குது. இப்படி எல்லாரும் பண்ணுறதை பார்த்த உடனே இந்த எஸ்ரா என்ன பண்ணார் அப்படின்னா வசனத்தை வாசிக்கிறார். எஸ்ரா 10வது அதிகாரம் 1வது வசனம். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிச்சு. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். ஏறக்குறைய ஒப்பாரி எஸ்ரா வச்ச ஒப்பாரினால் ஜனங்கள்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒப்பாரி வச்சா, ஏன்பா எப்படிப்பா அவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டீங்க, என்ன பாவம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உபாகமம் 7வது அதிகாரம் 3 முதல் 4 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எந்த புறஜாதியோட திருமணம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரோ, எப்படி புறஜாதிகளோட கலக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரோ அந்த பாவத்தை பண்ணிட்டாங்க. சரி, இப்போ எஸ்ரா எப்படி எந்த அளவுக்கு அந்த பாவத்தை சீரியஸாக எடுத்தாருன்னா நேரம் இல்லை, நீங்கள் படித்து பாருங்கள். தாடி மயிரெல்லாம் பிடுங்குற அளவுக்கு, அதாவது அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. தன்னை அவ்வளோ தூரம் சஃபர் பண்ணி அழுறாரு. ஐயோ அப்போ எல்லா பயல்களும் தப்பு பண்ணிட்டானுங்களோ அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணுது, அப்படி தானே? எவ்வளோ பெரிய பாவம் நடந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் நீங்கள் அதை அப்படி கீழே படித்து பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த கணக்கில் என்ன அப்படின்னா அந்த மொத்த குடும்பம் அங்கே எத்தனை குடும்பம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29,000 குடும்பங்கள் அங்கே இருந்தது. அந்த 29,000 குடும்பத்தில் பாவம் செஞ்ச குடும்ப லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 113 குடும்பம். 29,000 குடும்பத்தில் 113 குடும்பம் பாவம் செஞ்சுருக்குன்னு லிஸ்ட் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். இப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் பாவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 0.38 அல்லது 0.5% குறையாதான் பாவம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாவத்துக்கு தான் எஸ்ராவோட பில்டப்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவனால் அந்த பாவத்தை கூட ஏற்றுக்க முடியல. எப்பா என்ன எல்லாருமா கெட்டு போயிட்டோம், இப்படி தாடி மயிரெல்லாம் பிடிங்க அழுற, எல்லாருமா பாவம் பண்ணிட்டோம். ஏதோ ஒரு 113 ஃபேமிலி, ஆனால் மிச்சம் 29,000ல் 113 கழிச்சா அவ்வளோ பேர் நல்லவங்களை தானே இருக்கிறோம் எஸ்ரா, இவங்களை பார்த்து நீ சந்தோஷப்படலாமே. இந்த வெறும் 0.4% இதை பார்த்து இவ்வளோ ஒப்பாரி வைக்கிற என்னால் அதை கூட தாங்க முடியல சார். பாவ உணர்வு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் முதல் அடையாளமே என்ன அப்படின்னா இந்த பாவ உணர்வு. பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். உங்கள் சரீரம். இந்த சரீரம் ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி உள்ளே போயிடுச்சுன்னா, அதாவது இந்த சரீரத்திற்கு ஒவ்வாத ஒரு காரியம் இந்த சரீரத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா இந்த சரீரம் ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். சூடாகும், வாமிட் வர ஆரம்பிக்கும், இன்னும் சொல்லப்போனால் டிசென்ட்ரி ஆகும். ஏன் அப்படின்னா இந்த சரீரம் என்னுடையதை மட்டும்தான் ஏற்றுப்பேன், எனக்கு பிடிக்காத ஏதாவது ஒன்று உள்ளே வந்துருச்சுன்னா இதை வெளியில் தள்ளுற வரைக்கும் ஒன்று 2ல் 1 பண்ணிடுவேன். ஒன்று வாந்தியாக போகும், இல்லை பேதியாக போகும், இல்லை எப்படியோ ஒன்று அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ஃபாரின் பாடின்னு சொல்லக்கூடிய அந்த தேவையில்லாத ஒன்றை வெளியில் அனுப்புகிற வரைக்கும் அந்த சரீரம் வேலை செஞ்சுட்டே இருக்கும். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தீங்கன்னா ஒரு பாபம் உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா அதை வெளியில் எடுத்து போட தண்டிக்கும் உங்களால் இருக்க முடியாது. அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா பிரதர், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் பிரதர், உங்கள் ரட்சிப்பின் நிச்சயம்
நிச்சயமாகவே நிச்சயம் அதை யாரும் உங்கள்கிட்ட இருந்து பறிக்கவே முடியாது. அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கும் எனக்கும் இருக்கா? பாவத்தை குறித்த உணர்வு, சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் சின். அப்படி ஒரு வேளை இல்லைன்னா, ஆண்டவரே பாவம் பாரா பரிசுத்தர் நீர், உம்முடைய பிள்ளையாக இருந்துக்கிட்டு எப்படி இந்த பாவத்தோடு நான் வாழ முடியும்? எனக்கு உணர்வை தாங்க, அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய பவரை தாங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எஸ்ராவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 29,000 குடும்பத்தில் 113 குடும்பம் 0.348% அல்லது மிக சொற்ப அளவே தவறு செய்திருந்த போதிலும் அதை கூட ஏற்றக்கூடிய மனப்பக்குவம் எஸ்ராக்கு இல்லை. நோ காம்ப்ரமைஸ் when it comes to sin. நாங்களும் உம்முடைய பிள்ளைகள், புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் சிலுவையினாலே மீட்டெடுக்கப்பட்ட நாங்கள் இன்னும் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கணும் ஆண்டவரே. ஒரு சின்ன தவறு கூட எங்களை டிஸ்டர்ப் பண்ண அந்த அளவுக்கு இந்த பாவத்தை குறித்த உணர்வை எங்களுக்கு தாங்க. உம்மை கிட்டி சேர சேர அந்த வெளிச்சத்து பக்கத்தில் வர வர இந்த சின்ன ஸ்பாட் கூட எப்படி பளிச்சுன்னு தெரியுமோ, ஒரு சின்ன ஒரு டாட் கூட பளிச்சுன்னு தெரியுமோ, அதே மாதிரி எங்களோட குற்றங்களும் குறைவுகளும் தெரியவும் அதை நாங்கள் களையவும் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டி அருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.